வணக்கம். ராஜராஜன் தர்பார் விண்வெளி செய்திகள். நேற்றைய தினம் 2 நவம்பர் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ CMS-3 என்று சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை பாகுபலி என்று அழைக்கப்படும் LVM-3 அந்த ராக்கெட் மூலம் மேலே அமைச்சிருக்காங்க. ஒரு 170 கிலோமீட்டர் ஹைட்ல அதை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. இது ஏற்கனவே மேலே சுற்றி கொண்டிருக்கின்ற ருக்மிணி என்ற GSAT-7 சேட்டலைட்டோட ரீப்ளேஸ்மெண்ட். அது 2013 வாக்கில் ஏவப்பட்டது. ஒரு 7 வருடம் தான் அதோட லைஃப்னு சொல்லின்ற சமயத்தில் இப்போ 12 வருடமாக அது வெற்றிகரமாக சுற்றி கொண்டிருக்கிறது. ஸோ அதோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் நேற்று அனுப்பிய இந்த சேட்டலைட். இது மெயின்லி ஃபார் மிலிட்ரி பர்பஸ், நேவி அண்டு ஏர்ஃபோர்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்திற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த சேட்டலைட். கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் செலவு, 4400 கிலோ வெயிட்டுடைய ஒரு சேட்டலைட். இஸ்ரோ ஹிஸ்டரியிலேயே இது வரைக்கும் ஹையஸ்ட் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்னா இந்த நேற்று ஏவப்பட்ட சேட்டலைட். இது ஒரு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் வகையை சார்ந்தது. அதாவது சேட்டலைட்டு 2 வகை இருக்குது. ஒன்று போலார் சேட்டலைட் சொல்லுவோம். அது இங்கிருந்து பூமியிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஹைட்ல கொண்டு போய் சுட்டிட்டு இருக்கும். பூமியை 1.5 மணி நேரத்துக்கு ஒருத்தர் சுற்றி வந்து கொண்டிருக்கும். அது லோ ஆர்பிட் சேட்டலைட்ஸ். ஜியோ ஸ்டேஷனரிங்கிறது எர்த்லேருந்து 36,000 கிலோமீட்டர் ஹைட்ல எர்த்தோட ஸ்பீட்லேயே சுற்றக்கூடிய ஒரு சேட்டலைட். அதாவது இப்போ இந்தியாவுக்கு மேலே அது ஏவப்படும் போது, பூமி சுற்றும் போது இந்தியா கூடவே சேர்ந்து அதுவும் சுற்றி எப்பவுமே இந்தியாவுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் அது. ஸோ இது 2 ட்ரெயின் ஒரே ஸ்பீடில் போகும்போது எப்படி நிற்கிற மாதிரி தெரியும் இல்லையா, ஒன்றுலேருந்து இன்னொன்று பார்க்கும்போது. அதே மாதிரி தான் எர்த்லேருந்து அந்த சேட்டலைட்டை பார்க்கும்போது இந்தியாவுக்கு மேலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். 36,000 கிலோமீட்டர் ஹைட்டில் நிறுத்தணும். ஆனால் அப்படி அவ்வளோ ஹைட்டில் கொண்டு போய் நிறுத்துறது, இவ்வளோ பெரிய வெயிட்டுடைய சேட்டலைட், அதாவது 4000 கிலோ இருக்கிற அந்த சேட்டலைட்டை 36,000 கிலோமீட்டர் ஹைட்டில் கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது முடியாத காரியம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். பயங்கரமான பெரிய ராக்கெட் தேவைப்படுது. சக்தி உள்ள ராக்கெட்டு, செலவு ஜாஸ்தியாகும். அதுக்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் புதுமையான ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இங்கேருந்து வெறும் 170 கிலோமீட்டர் ஹைட்டில் ராக்கெட்டை பயன்படுத்தி 170 கிலோமீட்டர் ஹைட்டில் கொண்டு வந்து சேட்டலைட்டை விட்டுட்டு, அதுக்கப்புறம் சேட்டலைட்டில் இருக்க சின்ன சின்ன ராக்கெட்ஸை ஃபயர் பண்ணி அதை ஒரு வாரம் ஃபயர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஹைட்டை உயர்த்தி 36,000 கிலோமீட்டர் ஹைட்டில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இந்த மாதிரி ஒரு சாதனை புரிந்த அந்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு நம்மளது பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.